டெல்லி தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நபர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் அடுத்தடுத்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் டெல்லியில் சந்தேகத்தின் பேரில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் டெல்லியின் ரோஹிணி பகுதியில் உள்ள மற்றொரு நபருக்கு ஆயுதங்களை வழங்க அவர்கள் திட்டமிடப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மேலும் 2 பேர் பிடிபட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தன. இவர்கள் அனைவருக்கும் சர்வதேச ஆயுத கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருந்துள்ளது. குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து ஆயுதங்களை கடத்தி வந்து நாடு முழுவதும் இவர்கள் விநியோகம் செய்து வந்துள்ளனர். சாலை மார்க்கமாக ஆயுதங்களை கடத்தினால் சிக்கிக்கொள்வோம் என்பதால் ட்ரோன்களை பயன்படுத்தியுள்ளனர். எப்போதும் இரட்டை ட்ரோன்களை கொண்டே இந்த கும்பல் ஆயுதங்களை கடத்தியுள்ளது. ஒரு ட்ரோன் காட்சிகளை படம் பிடிக்கவும் மற்றொரு ட்ரோன் ஆயுதங்களை எடுத்துச் செல்லவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்களை கடத்தினாலும் ரேடார் மூலம் கண்டுபிடிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே சென்சார் கருவிகளின் பார்வையில் இருந்து தப்ப கார்பன் பூசப்பட்ட பாலித்தீன் பைகளில் ஆயுதங்களை வைத்து கடத்தியுள்ளனர். இந்த அனைத்து தகவல்களையும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் 4 பேர் கைது செய்யப்பட்ட இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக தற்போது மேலும் 3 பேர் பிடிபட்டுள்ளனர். பஞ்சாபைச் சேர்ந்த ஹர்குன் பிரீத் சிங், மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த விகாஸ் பிரஜாபதி, உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆரிஃப் ஆகியோர் கைதாகியுள்ளனர். இவர்களுக்கும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்து வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதியான ஷேக்ஷாத் பட்டிக்கும் இந்த மூவருக்கும் தொடர்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி பஞ்சாபில் உள்ள குருதாஸ்பூர் நகர் காவல் நிலையம் முன்பு கையெறி குண்டுகளை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த தாக்குதலை இவர்கள்தான் நடத்தியதாகவும் ஷேக்ஷாத் பட்டி இந்த தாக்குதலுக்கான ஆலோசனைகளை வழங்கியதாகவும் காவல் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கைதான இவர்கள் அனைவரிடமும் தொடர்பில் இருந்த நபர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அடுத்தடுத்த கட்ட விசாரணை மற்றும் சோதனைகளின் முடிவில் மேலும் பலர் கைதாவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.